வணக்கம். ஜே.பி. நட்டா சென்னை வருகை. பாஜகவின் கூட்டணி கணக்கு என்ன? வேற என்ன? தேமுதிக, பாமகவை பாஜகவில் இணைக்கிறது தான் மிகப்பெரிய கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு பாமக கேட்ட அந்த அத்தனை சீட்டு 7+1, தேமுதிக கேட்குற 14+1 இது போன்ற சீட்டுகளை பாஜக கொடுத்தா 2 கட்சிகளும் பாஜகவில் இணைவதற்கு இசைவளிப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக வேகமாக காலூன்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலையும் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பல்வேறு கட்ட போராட்டங்களில் பல்வேறு கட்சியை தன் பக்கம் இழுக்கிற சூழலில் பாஜக ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஜே.பி. நட்டா அவர்கள் இன்று சென்னை வருவது ஒரு அரசியலில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சூழல். அதிமுக, திமுக மற்ற கட்சிகள் பாஜகவிலிருந்து வரக்கூடிய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் என்ன பேசுவார், அரசியல் கணக்குகளை என்ன சொல்லுவார், தேர்தல் வியூகங்களை என்ன வகுப்பார், என்ன பேச்சில் அவர் வார்த்தைகள் இருக்கிறது என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக என்ன நடக்கிறது, பாஜகவின் தேர்தல் கூட்டணி கணக்கு என்ன, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். பாஜக இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே சூழலில் ஆந்திராவின் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக பிப்ரவரி 9ஆம் தேதி டெல்லி சென்றார். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவில் கூட்டணியில் சேர்வதற்கு மிகப்பெரிய கடுமையான போட்டி அங்கே நிலவிட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள்லையும் பாஜகவில் கூட்டணி நம்ம கூட்டணிக்குள்ளே வரலன்னா ரெய்டு, இடி இது போல் பல்வேறு விஷயங்கள் நடக்குது. தமிழகத்தில் மட்டும்தான் பாஜகவின் பாச்சா பலிக்காமல் போய்கிட்டு இருக்குது. அந்த சூழலில் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டில் தேமுதிக, பாமக கூட்டணி கொண்டு வரக்கூடிய அசைன்மெண்ட் இருக்குது. ஆனால் கடுமையான விமர்சனங்கள் அதிமுக மேலே அண்ணாமலை வைக்கிறதும், அண்ணாமலை எடப்பாடி மேலே விமர்சனங்களை வைக்கிறதும், இப்படி ஒரு பெரிய சண்டையும் போர்க்களமாக தான் இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதற்கு எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் அண்ணாமலை தாக்கி பேசுகிறதும், விமர்சனங்களை வைக்கிறதும், அதற்கு பதிலடி கொடுக்க வகையில் அண்ணாமலை பேசுகிறதும், இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுக இருக்குது. எப்படி இது கூட்டணிக்குள்ளே அதிமுக இணையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்று வரக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் சென்னைக்கு பேச்சுவார்த்தையில் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாரு. சமீபத்தில் வேலூரில் ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை செய்தியாளர் மத்தியில் சொன்னார். விரைவில் கோட்டையில், வேலூர் கோட்டையில் தாமரை மலரும், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஆக்டிவான ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ எல்லா இடங்களிலும் பாஜகவை கால் ஊன்ற வைக்கக்கூடிய வியூகங்களை பாஜக வகுத்து கொண்டிருக்கிறது. தேமுதிக பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்று இன்று தெரிந்துவிடும். அதே போல் பாஜகவின் தேர்தல் கணக்கு வியூகங்கள் இன்று ஒரு பெரும்பான்மையான கணக்கு வியூகங்களை இன்று அவர்கள் அறிவித்து விடுவார்கள் என்று தான் நினைக்கிறோம். ஏன்னா ஜே.பி. நட்டா சென்னை சென்ற பிறகு மீண்டும் அடுத்து விரைவில் மோடி அவர்கள் சென்னை வர இருக்கிறார். அவர் வருகிற போது கூட்டணியை ஒரு அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜாக தான் அது இருக்கும். அப்படிங்கிற நிலையில் இன்று நட்டா அவர்கள் வருகை என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.